சந்தோஷ், ரொம்ப வலிக்குதா சந்தோஷ்? ரொம்ப வலிக்குது. ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது அந்த வலி தெரியல. அவங்கெல்லாம் தான் சண்டால பாவீங்கன்னா, மாயா உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்னு சொன்னா. அவ கூட இறக்கமே இல்லாம உன்னை இப்படி பண்ணிட்டாலே சந்தோஷ். எதுக்கு இப்ப அழுகுற? உண்மையான அன்பு என்னைக்குமே இன்னொருத்தரை துன்புறுத்தி பார்க்காது. மாயா என் மேல வச்சிருந்தது உண்மையான அன்பு இல்ல, போலியான அன்பு. அவ நினைச்சது அவளுக்கு கிடைச்சே ஆகணுங்கிற வெறி. சொல்ல போனா மாயா என் மேல வச்சிருந்தது உண்மையான காதலே இல்ல செல்வி. அது பொய். அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு முட்டாள்தனமான காதல். மாயாக்கு என் மேல அன்பும் கிடையாது, காதலும் கிடையாது. அதெல்லாம் பொய், பித்தலாட்டம். சரி, இனிமே மாயை பத்தி யோசிக்கவே கூடாது. இனி நம்ம வாழ்க்கையில நம்ம 2 பேர் மட்டும்தான். சரியா? எங்க சிரி, சிரிமா. சிரி, சந்தோஷ், நோ, போய் லைட் போடுறே. ஐயோ மாயா, என்னாச்சு மாயா? ஏ சந்தோஷ், நான் உன் மேல வச்சிருக்க அன்பு போலியானது இல்ல. அவதான் சந்தோஷ் போலியானவ. ஏன்டி இப்படி வளர்ற? சந்தோஷ் என் அன்ப போலின்னு சொல்றான். செல்வியோட காதல் தான் உண்மைன்னு சொல்றான். அவ கூட இப்போ. மாயா, அழாத மாயா. இது வெறும் தூக்கத்துல கண்ட கனவு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. பயப்படாத மாயா. வாய மூடு. எது கனவு எது நிஜம்னு எனக்கு தெரியாதா? ஏன்டி இப்படி தூக்கத்துல ஏஞ்சி உட்காந்து பேய் மாதிரி கத்துற? ஏய் லூசு, செல்வி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமாடி? அவ சந்தோஷ் கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கான்னு தெரியுமாடி? என்னடி போட்டு கூப்பிடுற? இதுக்கு மேலயும் அசிங்கமா கேப்பேன். எனக்கு என் சந்தோஷ் கிடைக்கலனா இந்த வீட்டோட சேர்த்து உங்க எல்லாரையும் கொளுத்திடுவேன். அவன் கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லி சந்தோஷ் கிட்ட நெருங்கிட்டே போறா. அவனும் முட்டாள் மாதிரி அவ சொல்றது எல்லாத்தையும் நம்புறான். அழாத மாயா. சந்தோஷ் உன்னை விட்டு எங்கேயும் போல மாயா. ஏய், போய் சொல்லாத. நீங்க எல்லாரும் சேர்ந்து அடி முட்டாள் மாதிரி என் புருஷனை இன்னொருத்தி கூட அனுப்பி வச்சுட்டு இப்ப எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? என்ன பாக்குறீங்க? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? எனக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, என் புருஷனை என் கண் முன்னாடி வைங்கன்னு அவ்வளவுதானே நான் உங்ககிட்ட கேட்டேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? அப்பா சித்தப்பான்னு பேருக்கு தான் உண்டு, அவங்களால எந்த பிரோஜனமும் இல்ல. சந்தோஷ் அவ கூட தப்பிக்க விட்டுட்டு உங்களால எப்படி இப்படி நிம்மதியா இருக்க முடியுது? அப்படி இல்ல மாயா. பேசாத, இருடி. ஏ சந்தோஷ் கிட்ட நான் பேசினாதான் நான் அவன் மேல வச்சிருக்க அன்பு அவனுக்கு புரியும். அப்பதானே என் பாசம் அவனுக்கு தெரியும். அவன் தான் எனக்கு எல்லாமே. இதை எப்படி அவன் கிட்ட சொல்லுவேன்? சந்தோஷ் இல்லாம அவன் கிட்ட எப்படி என் காதல புரிய வைப்பேன்? சொல்லுங்க சொல்லுங்க. மாயா, சந்தோஷம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீ அழாத மாயா. கிழிச்சிங்க. நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க தேடுற லட்சணத்தை மரியாதையா வெளியே போயிடுங்க. என்னடி? என்கிட்ட நடிக்காதீங்க. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களாலதான் நாசமாயிடுச்சு. எந்த வேலைக்காரி என் வாழ்க்கையில குறுக்க வரக்கூடாதோ அவன் இப்ப என் சந்தோஷ் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. நான் இங்க தனியா அழுது செத்துட்டு இருக்கேன். ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க? கிட்ட வந்தீங்க கொன்னுடுவேன். எனக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவனை தேடுற வழிய பாருங்க. Get out! போங்க. வாடி.
களி முத்திருத்து பார்த்தேலண்ணா காலை எப்படி கெட்டு கிடக்குதுன்னு. டேய் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இல்லையா பின்ன உங்க ஸ்டேட்டஸ் இப்படி ஆயிடுத்தேண்ணா. என்னது ஏன் ஸ்டேட்டஸா? என்னடா உளர்ற? உங்க மொபைல் போனை கொஞ்சம் எடுத்து பாருங்கண்ணா. டேய் நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத. உங்க வேலையை விடுங்கோ. நீங்க விரும்புற பொண்ணோ இல்ல உங்களை விரும்புற பொண்ணோ, அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்காங்கிறதெல்லாம் இந்த பாழா போன ஸ்டேட்டஸை பார்த்தா தானே தெரியுது. டேய் இப்போ என்னடா உனக்கு? என்னை வெறுப்பேத்துன்னு ஒரு முடிவில் தான் இருக்கியா? உங்களை விருப்பத்தை எனக்கு என்ன போறது? ஆர்ட் ஒர்க்குன்னு ஒரு பொண்ணு போட்டான்னா எனக்கு வேலை இருக்கடா வெண்ணன்னு அர்த்தம். அடுத்த ஜிம்முன்னு ஒரு பொண்ணு போட்டான்னா நான் இலியானா மாதிரி ஆக போறேன்னு அர்த்தம். பிஸின்னு ஒரு பொண்ணு போட்டான்னா பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துறான்னு அர்த்தம். அவைலபிள்னு போட்டான்னா அவனையே அவுத்து விட்டான்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் மேல கான்டாக்ட் வாட்ஸ்அப் ஒன்லின்னு ஒரு பொண்ணு போட்டான்னா அவன் ஆளை தவிர வேற யார்கிட்டயுமே பேச மாட்டான்னு அர்த்தம். ஏய் இப்போ அதுக்கு என்னன்றடா? என்னன்றனா? டேய் என் அத்திமேரி காலத்தெல்லாம் பிளைமவுத் காரை வச்சுட்டு இருக்கவாள தான் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு யார் யார் கூட சுத்துறாங்கிறதா அவ ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்த்தாதான் தெரியுது. அப்படி என்னதான் இருக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல? பசங்க வயிற்றுல கிளப்புற மாதிரி ஸ்டேட்டஸையும் டிபியும் போடுறதான்னா பொண்ணுங்க வேலையே. இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. மிஸ் யூ கிரிஷ், கம் பேக் சூன், வித்தவுட் யூ மை லைஃப் இஸ் எம்டி. என்னன்னா கும்டி அடுப்பு மாதிரி நல்லா புகையுறதா? டேய் ஏன்டா நந்தினி இப்படிலாம் பண்றா? அவளுக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிருக்கான்னு? நயன்தாரா விக்னேஸ்வரன் மாதிரி இப்ப இந்த போட்டோ தானே ஆபீஸ் ஃபுல்லா ட்ரெண்டு. ஓசி ஆப்ல கூட இவா டிஸ்கோல போட்ட குத்தாட்டம் தான் வர்றதான். நான் என்னத்த சொல்லுவேன் ஏது சொல்லுவேன்? பொத்தி வளர்த்த புள்ள இப்ப பாஷாவே கதின்னு கிடக்குறது. ஏச்சி வாய் முடு. இதெல்லாம் பார்த்தா கடுப்பாவுதுடா. நல்லா தானடா இருந்தா அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலடா. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காடா அவ. என்னை மாற்றும் காதலே, அங்க பாருங்கண்ணா. எதையும் மாற்றும் காதலே. ஏய் இப்போ எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஸ்டேட்டஸ் வச்சிருக்க? ஹலோ, என் போனு, என் நம்பரு, என் வாட்ஸ்அப். எனக்கு என்ன தோணுதோ அதை வைப்பேன். அது நல்லா இருக்கா கேவலமா இருக்கான்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அசிங்கப்பட்டாயே தேவநாராயணா. ஏய் உனக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லையா? இப்படிதான் கண்டவன் கூட சுத்தி ஆபீஸ்க்கே தெரியுற மாதிரி டிபிலாம் போடுவியா? அந்த மாங்கா மண்டைன போய் வித்தவுட் யூ மை லைஃப் இஸ் எம்டின்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்க. ஒன்னையும் சேர்த்து வச்சு பேச மாட்டாங்களா? ஹலோ, முடிச்சிட்டியா? எல்லா சீன்லயும் இதே டயலாக் தான் பேசுவியா? இன்னும் இதே முரளி காலத்திலேயே இருக்கியா? அப்டேட் வாப்பா. சிவகார்த்திகேயன் ரெமோ படத்துல நடிச்சாரு. எவனாச்சு அத பத்தி பேசினானா? இப்போ சக்சஸ் மீட்ல அழுதாரு. ஊரே அத பத்தி பேசுது. நம்மள இந்த உலகம் உத்து பார்த்துட்டே இருக்கணும்னா அப்பதான் ட்ரெண்ட்ல இருக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். நீ இன்னும் எல்கேஜிலே உட்கார்ந்துரு. நானும் கிருஷும் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம். என்னது? அட, உனக்கு விளக்க சொல்றதுக்குள்ள எனக்கே வயசாயிடும் போல இருக்கே. ரிஷி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ஆனா இந்த கருமம் பிடிச்ச காதல் இருக்கே ரொம்ப குஷ்டமப்பா. நம்மள விரும்புறவங்கள விட்டுட்டு நமக்கு யார பிடிக்குதோ அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நீ எனக்கு. உன்னை மறக்க முடியலப்பா. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய் லூசா நீ? உனக்கு சொன்னா வேலைக்காகாது. நீ மாற மாட்ட. ஆனா நான் மாறிடுவேன். உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம். உன் மனசுல என்ன பத்தி ஏதாவது தோணுச்சுன்னா அத நீ என்கிட்ட வந்து சொல்லு. இல்ல அவன் கொடுக்கிற ரோஜா பூவை வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு காரணம் நீ தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ற? உனக்காக தான் கண்ணா எல்லாம் பண்றேன். இந்த கோகினூர் டைமண்ட மிஸ் பண்ணிட்டு கேன பையன் ஆயிடாத, சரியா? ஒரு நல்ல முடிவா சீக்கிரமா யோசிச்சு சொல்லு. ச்சே, வந்த உடனே இந்த காதல் கொல்லுதப்பா. போய் நல்ல காஃபி குடிக்கணும். கொஞ்சம் தள்ளுறீங்களா? டேய் அதான் மொக்க பண்ணிட்டு போயிட்டாளே, அப்புறம் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் இந்த பொண்ணுங்க எப்பரா கரெக்டா குப்பையா பார்த்து போய் விழுறாளுங்க.
பொண்ணுங்க பணக்கார குப்பைய மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்றது சகஜம்தான். நீங்க மனசு தேத்திக்கோங்க. விடக்கூடாதுடா. நந்தினி ரொம்ப தப்பான வழியில போறாடா. இதை விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி இதை தடுத்தே ஆகணும்டா. எனக்கு போற கோவத்துக்கு அப்படியே ஏன் போன்றாது போடா. டேய் காலையில் நீங்கள் அப்படி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு கையில் அழும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கூட தான் அப்படி இருந்துச்சுங்க. ஆனால் நான் தான் உங்ககிட்ட என் நிலைமை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லங்க. புரியுதுங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் புருஷன் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பிடிக்காது. நிச்சயம் இன்னைக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இல்லைங்க, அதனால என்ன? அவளை பற்றி எனக்கு தெரியுங்க. எந்த ஒரு முடியுமே டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன? நீங்கள் எனக்கு இன்னொரு சின்ன உதவி செய்யணுங்க. உதவியா? ஆமாங்க. எப்ப செய்யணும்? இப்போதான். இப்பவா? ம். ஏங்க, நைட்டு 12 மணி ஆக போகுதுங்க. இப்போ என்னால என்னங்க உதவி செய்ய முடியும்? ஒரு சின்ன ஹெல்ப் தாங்க. சரி சொல்லுங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஃபோனை அப்படியே தலையணி பக்கத்தால் வச்சுட்டு தூங்குங்க. ஏன்? ஏங்க, நான் இப்போ உங்ககிட்ட ஃபோனில் பேச போகிறேன். என்கிட்ட பேச போறீங்களா? ஆமாங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட லவ்வா நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் பேச போகிறேன். அவகிட்ட அப்படியே ஒரு பில்டப் கொடுக்க போகிறேங்க. வேண்டாங்க, அவங்க பாவங்க. ஏங்க, கையில் எவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி என் மேலே கோவப்பட்டு விவாகரத்து கொடுக்குறாளோ அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தங்க. கையில் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏங்க, இப்போ அவள் லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் இங்கே வருவாங்க. ப்ளீஸுங்க, எனக்காக இது மட்டும் செய்யுங்க. இது உங்களுக்காக இல்ல, கையலுக்காக. சரிங்க சரிங்க, தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. எனக்கு அது போதுங்க. உங்கள் ஃபோன் அப்படியே தலானி பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க. மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க. ஏய் ஆமாண்டா செல்லம், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏய் ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி, உன்னை பார்க்கணும் போல இருக்குது எனக்கு இப்போவே. ஏய் ஏய் ஒன்னே ஒன்றுப்பா. ஏய் ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி. ஏய் ஒன்னே ஒன்று தாண்டி கேட்குறேன். ப்ளீஸ்டி, ஒன்னே ஒன்று தாண்டி ப்ளீஸ்டி. இப்போ நீ எனக்கு முத்தம் கொடுக்க போறியா இல்லையா? ஏய் இன்னமும் காலையில் பார்க்கணும் பேசணுன்னு வெறும் ஜூஸ் குடிக்க தான் வர சொன்னியா? ஏய் அது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் தெரியுமா? ஒருவேளை அந்த பொண்ணா? ஏய் இங்க பாரு, இனிமேல் என்னை வர சொன்னேன்னா நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா இந்த மாதிரிலாம் நடுராத்திரில உட்காந்து பேச மாட்டாரே. ஒருவேளை நம்மளை வெறுப்பேத்துறதுக்கு வெறும் ஃபோனை வச்சுக்கிட்டு. இப்போ நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஒன்று தானே கேட்குறேன். இதோ ரொம்ப ஓவரா சீன் போடுற. இவ்வளோ கெஞ்சிடல சொல்ல உங்கள்கிட்ட. இப்போ நான் உனக்கு முத்தம் கொடுக்கட்டுமா? இப்போ பாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. பாவம் அந்த பொண்ணு. பிரபாத் அப்படி பண்றாருன்னா நானும் அவர் கூட சேர்ந்து. ச்சே, கஷ்டமா இருக்கு. ஏய் என்ன எப்படி இருந்தது? முத்தம்னா இப்படி கொடுக்கணும். இதே மாதிரி கொடுக்க கற்றுக்க சொல்லலாம்.
ஆமாண்டா. ஏய் செல்லம், நான் சொல்றேன்ல, இங்க பாரு, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது, போனை வைக்கணுமா? ஏய் மணி 4 தானே ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமேடா. அப்படின்றியா? ஓகே ஓகே, பாய், குட் நைட். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தேனே. மச்சான், உன் புது ஆஃபீஸ் செப்பல் ரொம்ப சூப்பரா இருக்குடா. அப்படியே மச்சான் சொல்ற, வா உனக்கா ஸ்டைலா நடந்து காட்டுறேன். ம். பாரு மச்சான், ஆ. அழகு நான் நடந்தால் நடையழகு, அழகு நான் ஒருவன் தான் அழகு. மச்சான், சான்ஸே இல்லடா, உன் ஆஃபீஸ் செப்பல் செம்மையா இருக்குடா. ஆமா, இது நீ எங்க வாங்கின? பாரகான்ல வாங்கின மச்சான். இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள், யூ நோ. தேவ், நானும் பாரகான் சோலியா தான் வாங்கியிருக்கேன். ஐ கயல், நீ நானும் பேரகான், சேம் பிஞ்ச், கிவ் மீ தி ஹை ஃபைவ். உங்க ஃபுட்வேர் சூப்பரா இருக்கு கயல். ஆமா, உங்களுக்கு எப்படி இத பத்தி தெரிய வந்தது? நான் நியூஸ் பேப்பர் பார்த்தேன் நந்தினி. பாரகான் அவங்களோட நியூ ரேஞ்ச் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் பத்தி ஆட் கொடுத்திருந்தாங்க. ஒரு நிமிஷம் இரு, அந்த பேப்பர் கூட என்கிட்ட தான் இருக்கு, பாரு. வாவ், செம்ம வெரைட்டிஸ், செம்ம ரேஞ்ச். இந்த ஸ்லிப்பரோட ஒவ்வொரு மாடலும் சும்மா அல்லது சான்ஸே இல்ல. இந்த ஆடை பார்த்துட்டு தான் எங்க அம்மாவும் பேரகானை பத்தி சொல்லி உடனே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டா. மச்சான், இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா நோக்கு? என்ன? இட் இஸ் வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் வெரி வெரி சீப், யூ நோ. பேரகான்ல ஃபுட்வேர் வாங்கி போட்டா பட்ஜெட் பர்சையும் கிடைக்காது, புது செருப்பு காலையும் கிடைக்காது. அப்ப நானும் இன்னைக்கே பாரகான் வாங்கிடுறேன். அப்போ நீங்களும் சேம் பிஞ்ச் போட்டுக்கோங்க. கிவ் மீ தி ஹை ஃபைவ்.